when is the earliest age or sign சரி இது இருந்தா நம்ம ஒரு பீடியாட்ரிஷியன் கூட கூட்டிட்டு போகணும், இது இருந்தா we should சரி நம்ம இது ஒரு ரெட் ஃபிளாக் நம்ம எடுத்துட்டு போகணும் ஒரு பீடியாட்ரிஷியன் பார்க்கணும்னா what is the earliest sign, when is the earliest age by which நம்ம வந்து autism கண்டுபிடிக்கலாம்? ரெண்டு மூணு விஷயம் இதில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, there is no one single sign that will tell you இது இருந்தால் இது ஆட்டிசம், இது இருக்கிற குழந்தைங்க எல்லாத்துக்கும் ஆட்டிசம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஒன்று. ரெண்டாவது பாயிண்ட் என்ன பண்ணால், இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் சிம்டம்ஸ் தட் இஸ் டெவலப்பிங் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். ஸோ ஆட்டிசம் குழந்தைங்க பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட இப்போ ஒரு 5 வயசு 6 வயசு ஒரு சைல்டு ஆட்டிசம் இருக்கிற எல்லா சைல்டையும் எடுத்து அவங்களோட பேக்கில் எடுத்து அவங்க ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தோன்னா சில பேட்டர்ன்ஸ் நம்மளுக்கு தெரியும். ஒரு பேட்டர்ன் என்ன, ஃபஸ்ட்லேருந்தே சைல்டு வந்து இன்ட்ராக்ஷன் போராக இருக்கும். அம்மா ஃபீட் பண்ணுறச்சே பார்க்காது, பேப்லிங் இருக்காது, சோஷியல் ஸ்மைல் கம்மியாக இருக்கும், ரிலேட்டிவ்லி வெரி குவைல்ட். அந்த மதர் டிப்பிக்கலாக என்ன சொல்லுவாங்கன்னா, என்னோட சைல்டு இஸ் அவ்வளோ ஒரு பட்டுக்குட்டி, எந்த சத்தமே போடாது, நான் இல்லைனா கூட ஈஸியாக மேனேஜ் பண்ணிப்பா அப்படிம்பாங்க. பேசிக்லி வெரி குவைட் சைல்டு ஹூ இஸ் வெரி இன்வால்வ் வித் ஹிம்செல்ஃப் ஆர் ஹர் செல்ஃப். அவங்களுக்குள்ளேயே இன்வால்வ் ஆகிட்டு வேறு யாருமே டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே வளர்ந்த ஒரு சைல்டுன்னு தான் யூஸ்வலாக நம்மளுக்கு வரும். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்லேருந்தே நம்மளுக்கு வந்து இன் இஸ் ஓன் வேர்ல்டு, ஹர் ஓன் வேர்ல்டு இருக்கக்கூடிய ஒரு சைல்டு வரும். அந்த சைல்டு என்ன ஆகுனா ஆட்டோமேட்டிக்காக வந்து வரக்கூடிய மைல் ஸ்டோன்ஸ்லாம் வருது. ஐ கம் டு த மைல் ஸ்டோன்ஸ். இன்னொரு குரூப் ஆஃப் சில்ட்ரன் எப்படின்னாக்கா வாட் இஸ் கால்ட் ரிக்ரெஷன் ஆஃப் மைல் ஸ்டோன்ஸ்ன்னு இருக்கும். வேர் ஃபஸ்ட் இயர் வரைக்கும் 1.5 years வரைக்கும் இல்லை 2 years வரைக்கும் தி டெவலப் ஆல் த மைல் ஸ்டோன்ஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா இன்ட்ராக்ட் பண்ணும், வீடியோலாம் எடுத்து காமிப்பாங்க. சைல்டு இன்ட்ராக்ட் பண்ணி பேசினது, அம்மா அப்பான்னு கூப்பிட்டது, காமிச்சது, பாட்டியோட விளையாடினது, பிரதரோட விளையாடினது எல்லாம் இருக்கும். பை 1.5 2 years சடனாக யூ ஃபைண்ட் தட் நல்லா பேசிகிட்டு இருந்த குழந்தை மைல் ஸ்டோன்ஸ் ரிக்ரெஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ரிக்ரெஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி, ஓ இவன் ப்ராப்ளி ஒரு இல்னஸ்னால தான் பேசலை, ப்ராபப்ளி நம்ம வெளியூர் அடிச்சிட்டு போயிட்டோம் அதனால தான் பேசலன்னு நினச்சிட்டு அதை போஸ்ட் பண்ணாங்கி பை த டைம் தே கம் டு அஸ் ஃபுல் ரிக்ரெஷனோட வருவாங்க. முன்னாடி பேசிகிட்டு இருந்த குழந்தை இப்போ இருக்கிற மைல் ஸ்டோன்ஸ் இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி 2 பேட்டர்ன் ஆஃப் ப்ரெசன்டேஷன் இருக்குது. ஸோ ஏர்லியஸ்ட் பிக்கப் அப்படிங்கிறது வந்து என்னை பொறுத்த மட்டும் இஸ் வென்எவர் தேர் இஸ் எனி ரிக்ரெஷன். அந்த ஒரு 40% கிட்ஸ்க்கு வந்து ரிக்ரெஷன் ஆஃப் மைல் ஸ்டோன் இருக்கும். எனி சைல்டு எனி டெவலப்மெண்டல் மைல் ஸ்டோன் அச்சீவ் பண்ணிவிட்டு பண்ண மாட்டேங்குது அப்படின்னாலே இட்ஸ் அ ரெட் ஃப்ளாக். இமீடியட்லி தே வில் ஹேவ் டு கோ அண்ட் மீட் தேர் பீடியாட்ரிஷியன். அவங்களோட ஃபஸ்ட் ஸ்டாப் ஷுட் ஆல்வேஸ் பி தேர் பிரைமரி பீடியாட்ரிஷியன், பிகாஸ் ஹீ ஆர் ஷீ இஸ் த பெஸ்ட் பர்சன் டு கைட் தம். ஏன்னா லோக்கலாக என்ன ரிசோர்ஸஸ் அவைலபிள், இது நிஜமாவே கரெக்டாக இல்லையாங்கிறத கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது. நவ் கமிங் டு வாட் ஆர் த மைல் ஸ்டோன்ஸ் தட் வி லுக் அட். 1 year வி எக்ஸ்பெக்ட் ஆல் சில்ட்ரன் டு ரெஸ்பாண்ட் டு நேம் கால். பேர் கூப்பிட்டா திரும்பணும். நிறைய ஃபேமிலிஸில் அந்த ரெஸ்பான்ஸ் நேம் கால் இல்லாத போது என்ன சொல்லிடுறாங்கன்னா, நாங்கள் அவனை 2-3 பேர் வச்சு கூப்பிட்டோம் அதனால தான் அவனுக்கு வரல. அதெல்லாம் கிடையாது. எல்லா குழந்தையும் பை 1 year நேம் காலுக்கு கண்டிப்பாக ரெஸ்பாண்ட் பண்ணணும், கன்சிஸ்டண்ட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணணும். அவன் டிவி பார்க்கறச்சு மட்டும் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டான் டாக்டர், அப்படிலாம் கிடையாது. எங்கே எப்படி கூப்பிட்டாலும் 1 year குழந்தை ரெஸ்பான்ஸ் டு நேம் கால் இருக்கணும். ரெண்டாவது பாயிண்டிங் அப்படின்னு சொல்லி ஒரு மைல் ஸ்டோன் இருக்குது. இப்போ எனக்கு இந்த கிளாஸ் ஆஃப் வாட்டர் வேணும், எனக்கு எட்டலைன்னா நான் பாயிண்ட் பண்ணி கேட்பேன், தீப்தி மேம் இது எனக்கு கொடுங்க அப்படின்னு. இந்த பாயிண்டிங் ஒரு இண்டெக்ஸ் ஃபிங்கரை வச்சு பாயிண்ட் பண்ணி கேட்குறது ஷுட் ஹவ் அப்பியர்ட் பை 1 year. பாயிண்டிங் 1 year அப்பியர் ஆனால் இட் இஸ் சம்திங் தட் யூ நீட் டு டாக் டு யுவர் பீடியாட்ரிஷியன். நாட் ஆல் சில்ட்ரன் லவ் ஆட்டிசம், பட் தட் இஸ் சம்திங் தட் அந்த பாயிண்ட் ஆஃப் டைம்லேயே நீங்கள் போய் உங்கள் பீடியாட்ரிஷியன் பேசணும். பாயிண்டிங் அட் 1 year. ஸோ அட் 1 year ரெஸ்பான்ஸ் நேம் கால் அண்ட் நாட் பாயிண்டிங் அட் ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் நீட். By 1 year 3 months we expect the child to have uttered the first true word. ஒரு ட்ரூ வேர்டுனாக்கா என்ன அர்த்தம்னா, குழந்தை வந்து அம்மான்னு சொல்கிறது, அவன் அம்மாவை பார்த்துனாக்கா அம்மாவை பார்த்து மட்டும் அம்மான்னு சொல்லணும். அம்மாவையும் அம்மா, தாத்தாவையும் அம்மா, யாரை பார்த்தாலும் என்ன கூப்பிடனாலும் நான் அம்மான்னு சொல்லுவேன். இல்லை தனக்குத்தானே அம்மா அம்மா அம்மான்னு சொல்கிறேன். தட் இஸ் நாட் அ ட்ரூ வேர்ட். இல்லை அம்மா சொல்லுன்னு சொன்ன உடனே அந்த குழந்தை திரும்பி அம்மான்னு சொல்கிறது, இட் பிகம்ஸ் எக்கோட் வேர்ட். அது கிடையாது. ஒரு ட்ரூ வேர்டு கம்யூனிகேஷனுக்காக அந்த குழந்தை ஸ்பான்டினியஸாக யூஸ் பண்ணணும். பை 1 year 3 months 1.5 years கண்டிப்பாக வேர்ட்ஸ் வந்திருக்கணும். அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸை பொறுத்து வி ஹேவ் தேர் மைல் ஸ்டோன்ஸ். 1.5 years குழந்தைங்க வந்து பிரிட்டன் ப்ளே பண்ணியிருக்கணும். பிரிட்டன் ப்ளேனா என்னென்னா சிம்பாலிக் பிளேன்னு சொல்லுவோம். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் அ சைல்டு. ஒரு சைல்டுக்கு வந்து டெவலப்மெண்ட் வரத்துக்கு, லேர்னிங்க்கு பிரிட்டன் பிளேயிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இது பேரண்ட்ஸ்க்கு போகிறதுனால சொல்கிறேன். ஏன்னா ஐ எம் சீயிங் இப்போதைக்கு நிறைய பேரண்ட்ஸ் வந்து பிரிட்டன் பிளேயை விளாட மாட்டேங்கிறாங்க. அப்படியா சார், அப்படிலாம் விளாடணுமா சார் அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா பிரிட்டன் பிளேனாக்கா ஒரு பொம்மைக்கு சாப்பாடு கொடுக்குற மாதிரி, ஒரு பொம்மை தூங்க வைக்கிற மாதிரி. இங்கே பேர் அம்மா சமைக்கிறேன், நீயும் அதே மாதிரி சமைச்சு சோறு போடு, நீ வந்து அப்பாக்கு போடு, அந்த சொப்பு செட்டு வாங்கி பண்ணுறது, ஒரு டாக்டர் செட் வாங்கி விளாடுறது. ஸோ வேர் தெர் இஸ் அ ரோல் பிளே, இதெல்லாம் பிரிட்டன் பிளேயில் வரும். இந்த பிரிட்டன் பிளே கேம்ஸ் வந்து 1.5 years சைல்டு வந்து ஏர்லியஸ்ட் ஃபேஸில் ஆரம்பிக்கும். 1.5 years பிரிட்டன் பிளே கேம்ஸ் இல்லைனா the parents have to wake up. Hey, am I doing enough to stimulate my child? By 2 years a child should be able to speak 2-word phrases. இங்கே வா, அங்கே போ, எனக்கு வேண்டாம், எனக்கு வேணும், இதெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கணும். பிரிட்டன் பிளே கொஞ்சம் அட்வான்ஸாக போகணும். மற்ற குழந்தைங்களோட சேர்ந்து கோஆப்ரேட்டிவ் பிளே, ஒரு குழந்தையோட சேர்ந்து விளையாட தெரியணும். நான் தனியாக நீ தனியாக விளையாடுறது கிடையாது, சேர்ந்து
விளையாட தெரியணும். இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஏர்லி சைன்ஸ் ஆஃப் பிக்கிங் அப். நான் இவ்வளோ ஏர்லியாக பிக்கப் பண்ணாக்க டாக்டர்கிட்ட போனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க உங்களுக்கு ஸ்டிமுலேஷன் தான் சொல்லித்தர சொல்லுவாங்க தவிர வி கான்ட் மேக்கிங் அ டயக்னோசிஸ் பிஃபோர் 2 years ஆஃப் ஆட்டிசம் becomes very difficult. We can definitely predict that risk stratification பண்ணலாம். அதாவது இந்த சைல்டுக்கு இந்த ஃபீச்சர்ஸ்லாம் இருந்தால் ஆட்டிசம் வந்து வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, ப்ளீஸ் டூ சம்திங் அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லலாம். 1 yearல வந்தாலும் 1.5 yearsல வந்தாலும் 2 yearsல வந்தாலும் நம்ம சொல்லலாம். ஸோ இன்டர்வென்ஷன்ஸ் அப்போவே ஆரம்பிச்சிடலாம். டயக்னோசிஸ் பண்ண பிறகு தான் இன்டர்வென்ஷன் கிடையாது. அப்போவே கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணிட்டாக்க we will prevent the evolution of the problem itself.